ஹரிஹோம் ஹரிஹோம். திருமால்பாடி ஸ்ரீரங்கநாதர் கோவிலில் மேல் இருக்குது பாருங்கள், அந்த படி, அந்த படியெலாம் கூட நம்ம வந்து கைப்பிடி சோறு போட்டாச்சு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், மேலே இருக்க ஒரு 15 படி இருக்குல்ல, அது கைப்பிடி சோறு போட்டாச்சு. இப்போது இதெல்லாம் போட்டு முடிஞ்சுட்டுருக்கு. இன்றைக்கி கீழே இந்த கிழக்கு பக்கம் போடணும். போட்டு முடிச்சுட்டா முடிஞ்சாமல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது பாருங்கள், அதிலேருந்து கீழே பேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 3 அடி உயரம், அந்த கைப்பிடி சோறு அளவுக்கு உயரம். இப்போது இன்னொரு மதியத்துக்குள்ளே மேக்ஸிமம் போட்டு முடிஞ்சுன்னா சுவர் போட்டு முடிச்சாது. இதுக்கப்புறம் இதை சுவரை வந்து பூசு வேலை பண்ணணும். பூசு வேலை பண்ணால் நல்லா ஒன்று அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக அழகாக பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இந்த படியெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி வராங்க பாருங்கள். படியை கலவை போட்டு டேமேஜ் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கெல்லாம் பாயிண்டிங் பண்ணிட்டுருக்கு பாருங்கள். எல்லாம் தெரியுது பாருங்கள், பாயிண்டிங் பண்ணாத இருக்குது. அதெல்லாம் பாயிண்டிங் பண்ண போகிறோம், அதெல்லாம் பண்ண போகிறோம். அந்த ஒர்க்கு நடக்க போகுது. பூசு வேலை பண்ணுறோம். சுவர், கைப்பிடி சுவர் ஒரு பக்கம் பூசு வேலை, ஒரு பக்கம் படியெலாம் பாயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு நடந்துகிட்டே இருக்குது. வேலை நடந்துட்டுருக்கு. அதான் வேலை, இதனுடைய விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. திருப்பணி தொடர்ந்து நடந்துருக்கு. இதுக்கப்புறம் அந்த சிமெண்ட் பூசு வேலை பண்ணிவிட்டு எமல்ஷன் பெயிண்ட் அடித்து பார்டர், இந்த கோவில்லாம் பார்டர், ரெட் ஆக்சைட் பார்டர்லாம் அடித்தோம்னா அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் பார்க்குறதுக்கு கோவில் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வேலை தான் நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து வேலை நடந்துட்டுருக்கு. வேலையை திருப்பணி பாருங்கள். மேலே வந்து இந்த கட்டடத்துக்கான இந்த கோவிலுடைய மதில் சுவர் சொல்லுவோம், ஒரு சுவர் எடுக்கப்பட்டதில்லை. அது இப்போ கட்டி முடிச்சாச்சு. இப்போ பூசு வேலை தான் பண்ணணும். அந்த வேலையும் இன்றைக்கி முடிச்சிடுவாங்க, பூசு வேலை முடிச்சிடுவாங்க. தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. திருப்பணி விரைவாக முடிஞ்சு சம்ரோஷன்ற விழா நன்றாக நடைபெறணும். எந்தவித தொந்தரவு இல்லாத அரங்கன் அவர் இடத்துல போய் சேர்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. பெருமாள் அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓம் நமோ நாராஜனாய.